அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத் விஷயத்தில் விழிப்புணர்வு. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் செல்வத்தின் ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் உங்கள் மீது கடமையானதை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தி அல் ஜாமிஉ ஸகீர் என்ற நூலிலே 370 என்ற எண்ணிலேயும், இப்னு மாஜா என்ற நூலிலே 1788 என்ற எண்ணிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜக்காத் எந்தெந்த பொருட்கள் மீது கடமையாகும் என்பதை இஸ்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது. 87.5 கிராம் தங்கம் இருந்தது என்று சொன்னால் அந்த தங்கத்திற்கு 2 கிராம் 187.5 மில்லிகிராம் ஜக்காத் கடமையாகிவிடுகிறது. அதேபோன்று வெள்ளி, இந்த வெள்ளி 612 கிராம் இருந்தது என்று சொன்னால் நமக்கு ஜக்காத் கடமையாகி விடுகின்றது. காசு பணம் என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளிக்கு உண்டான விலை எவ்வளவோ அவ்வளவு காசு பணம் இருந்தது என்று சொன்னால் நம் மீது ஜக்காத்து கடமையாகிவிடும். இன்றைக்கு 2026 மார்ச் மாதம் துவக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி நிலவரத்தை நாம் பார்க்கின்ற போது ஒரு கிராம் 312 ரூபாய் வெள்ளி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி 612 கிராம் வெள்ளியினுடைய விலையை நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் 1,91,000 ரூபாய் அளவுக்கு காசு பணம் இருந்தது என்று சொன்னால் நாம் அந்த காசு பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஒரு மனிதரிடம் 85 கிராம் நகையோ அல்லது அதற்கு நிகரான ஜக்காத்து கடமையுள்ள சொத்தோ அல்லது பணமோ இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற நிர்ணயமும் இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அடிப்படையிலே தங்கம், வெள்ளி மற்றும் உண்டான வியாபார பொருட்கள், மற்ற முதலீடுகள், இப்படி டெபாசிட் செய்யப்பட்ட அந்த காசு பணங்கள் வெள்ளியினுடைய 612 கிராம் விலை அளவுக்கு இருந்தது என்று சொன்னார், அதாவது சுமார் 1,90,000 ரூபாய் அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் அவர் 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கடமையாக்கியிருக்கிறது. யார் சொத்துக்கு உரிமையாளரோ அவர் மீது ஜக்காத்து கடமை. அவர் சார்பாக அவருடைய கணவரோ அல்லது மற்றவரோ ஒப்புதலோடு கொடுப்பதன் மூலமாக எந்த விதமான குற்றமும் இல்லை. இப்படி ஜக்காத் கடமையாகக்கூடிய இனங்களை குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. வியாபார பொருட்கள் மற்றும் பணத்தின் அளவுகோல் நிசாப் என்று அரபியிலே சொல்வார்கள். அதனுடைய அளவுகோல் வெள்ளியின் அளவுகோலை ஒத்திருக்கின்ற போது, அதாவது வெள்ளிக்கு உண்டான 612 கிராம் விலை எவ்வளவோ அந்தளவுக்கு பொருள் காசு பணம் இருந்தது என்று சொன்னால் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அந்த கடமைக்கு வந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட ரீதியிலே இந்த விஷயங்களிலே 2.5% ஜக்காத்து கொடுப்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. மேலே கூறப்பட்ட இந்த பொருட்கள் நிசாபுடைய அளவு நம்மிடம் 1 வருடம் முழுவதும் இருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையும் இருக்கிறது. வருட ஆரம்பத்திலும் இறுதியிலும் அந்த அளவு குறைந்து விட்டது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய மனசாட்சிக்கு பயந்து அந்த ஜக்காத்து கடமையை நிறைவேற்ற வேண்டும். இப்படி இடைப்பட்ட காலத்தில் அளவு குறைந்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வருடத்தின் இறுதியில் பொருள் அதிகமானதாக இருந்தால் அதற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வியாபார பொருட்களை தவிர
மற்றவை நிசாபுடைய அளவு நம்மிடம் முழுமையாக ஒரு வருடம் இருக்க வேண்டும். இடைப்பட்ட காலத்திலே அதனுடைய அளவு குறைந்துவிட்டால் மீண்டும் நிசாபு எப்பொழுது பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ அன்றிலிருந்து தான் வருடக்கணக்கு ஆரம்பமாகிறது என்கின்ற செய்தியையும், வியாபார பொருட்கள் வருட கடைசியில் நிசாபு பெற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அது போதுமானதாக ஆகிவிடும், ஜக்காத்து கடமையாகிவிடும். ஜக்காத்தை கணக்கிடுகின்ற அந்த காலம் சூரிய கணக்கின்படி இருக்கக்கூடாது, சந்திர கணக்கின்படி தான் இருக்க வேண்டும். அதுதான் சரியான அளவுகோல் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. கடமையாக்கப்பட்ட பொருட்களுக்கு உண்டான ஜக்காத்தை முறையாக தெளிவாக நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.